நம்ம நல்லவங்களாக நம்பிட்டு இருக்கோம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சிரித்து பேசுவாங்க, பட் பின்னாடி அவங்க தாங்க பாய்சன். உங்களுக்கு தெரியுமா? உங்கள் லைஃப்பில் இப்படி பேக் ஸ்டாப் பண்ணுற டூ ஃபேஸஸாக நடிக்கிற ஆளுங்க இருக்காங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் உங்களுக்கு பின்னாடி பேசுகிறவங்கள எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னாங்க, வித் சம் குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ். இந்த குட்டி எக்ஸாம்பிள்ஸை க்ராஸ் பண்ணாதவங்க இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெளி வேஷத்தில் நல்லவங்களாக நடிப்பாங்க. சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கரெக்டுங்களா? நம்மக்கிட்ட வந்து நல்லா முகத்துக்கு நேராக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. அண்டு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளை போயிட்டு இல்லாதது பொல்லாததெல்லாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லி வைப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இன்டெரக்டாக ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, நீ வந்து அவங்கள நம்பாத, அவங்க வந்து உன்னை பற்றி வந்து இவ்வளோ மட்டமாக பேசுகிறாங்க, ஒரு கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை நம்ப மாட்டோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்சர்வ் பண்ணி நமக்காக தோணுங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான சில ப்ரூஃப் எல்லாம் கேதர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்போ தான் தெரிய வரும். இந்த மாதிரி இதுவெல்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. வழக்கத்துக்கு மாறெல்லாம் பேச மாட்டாங்க. வழக்கத்தை விட பயங்கரமாக வேறு மாதிரி பேசுவாங்க. அந்த ஸ்வீட்னஸ்ஸே வந்து அவங்களுக்கு காட்டி கொடுத்துரும் அப்படின்ட்டு சொல்லலாம். இது நாட் ஓன்லி இன் காலேஜஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே ரிலேட்டிவ்ஸ்லுமே நிறைய பேர் இருக்காங்க. அண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப காமாக இருப்பாங்க, இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இல்லை உண்மையில தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அப்போஸ் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. சைலண்ட்டாக இருப்பாங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தருன்னு சொல்லிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களை வந்து தூரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருப்பாங்க. லைக் நீங்கள் வந்து எப்படி சஃபர் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு உங்கள் சக்ஸஸ்னால் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆஹா, இவனுக்கு வந்த வாழ்வை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கெடுத்து விடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபெயிலியர்னான்னு வச்சுக்கோங்களேன், பாவம்னு சொல்லி விருப்பத்துற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே மோட்டிவேஷன் பண்ணுறோன்னு நினைப்பாங்க. பட் நமக்கு வந்து மோட்டிவேஷனல் தான் இருக்கும். ஆனால் அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா உள்ளுக்குள்ளே என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்பாடா இவன் வந்து ஃபெயில் ஆகிட்டான், ஓகே ஜாலி தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை அப்சர்வ் பண்ணுங்கள். யார் யார் கூட இருக்கவங்க இந்த மாதிரி இருக்காங்க, இல்லை நார்மலாக எப்படி இருக்கவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காசிப் சர்க்கிள். உங்களை வந்து கலாய்க்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து ஓப்பனாக எதிர்க்கவே மூஞ்சிக்கு நேராக கலாய்ச்சிட்டு போகிறது. 2வது பின்னாடி போயிட்டு மற்றவங்க மூலயமா சொல்லி அனுப்புறது. இல்லை மற்றவங்க கிட்ட ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு நம்ம டாப்பிக்கை மட்டுமே மெயினாக எடுத்து பேசுறது. மூஞ்சிக்கு நேராக பேசுறது பார்த்திங்கன்னா இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட பர்ஸில் இருக்கும் ஆனால் ஒரு 50 ரூபா கூட வச்சுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்மளை சொல்லி முகத்துக்கு நேராக கலாய்ப்பாங்க. இதே பிஹைண்ட் த சீன்ஸ்னால் எப்படின்னா, நம்மளோட கதை எல்லாத்தையும் அப்படியா, அச்சுச்சோ இப்படி ஆயிடுச்சா, உனக்கு போயிட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்டுட்டு பின்னாடி போயிட்டு அதை அப்படியே வேறு மாதிரி சொல்லி நம்மளோட சுச்சுவேஷனை மிஸ்யூஸ் பண்ணி கலாய்ப்பாங்க. கரெக்டுங்களா? அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா காசிப் பேசுறது. இது வந்து காசிப் பேசுறதுன்னு இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐடியா கண்டுபிடிப்போம். அந்த ஐடியாவை வந்து நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லுவோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம முகத்துக்கு நேராக வந்து சூப்பராக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பட் மேனேஜர்கிட்ட போயிட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் தான் அதை கண்டுபிடிச்சேன், பட் வந்து அவங்க க்ரெடிட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்வாங்க. இப்போ மேனேஜர் யாரை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளையா அவங்களையா? ஸோ நம்மளோட இமேஜ் என்ன ஆகுது, அந்த இடத்துல டோட்டலாக டேமேஜ் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ இமேஜ் போச்சுன்னா மொத்தமே போச்சு. ஒரு வேலையில் நீங்கள் பார்க்குற வேலை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒன்று கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது நீங்கள் கண்டுபிடிச்சதுன்னு ஆகுமா? ஏன்னா ப்ரீவியஸ் டைமே வந்து உங்கள் இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு. இன்னொரு தடவையும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில் லீக் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். அண்ட் வந்து உங்ககிட்ட வந்து நல்ல பரிதாபமாக பேசிவிட்டு எல்லாத்தையும் வந்து ஆறுதல்லாம் சொல்லிவிட்டு எல்லா சுச்சுவேஷனும் கூட இருந்துட்டு பின்னாடி போயிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அப்படின்ட்டு உங்கள் கேரக்டர் பற்றி தப்பாக வெளியில் சொல்கிறது, இதுவும் வந்து உங்கள் இமேஜை வந்து ஸ்பாயில் பண்ணும். கரெக்டுங்களா? இதுக்கு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வேறு யார்கிட்டையாவது பேசுவாங்க இல்லையா, அந்த பாடி லாங்குவேஜை அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த தேர்ட் பர்சன்கிட்ட நீங்கள் பேசும்போது அவங்க எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும் இல்லைங்களா? நம்ம வந்தால் எந்திரிச்சு போகிறது அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் அப்சர்வ் பண்ண உங்களுக்கே தெரிய வரும் அவங்க வந்து நம்மளை பற்றி ஏதோ கெட்டதாக சொல்லியிருக்காங்க, அப்போ வந்து அவங்கள நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட க்ரோத்தை டாலரேட் பண்ண முடியாது. சக்ஸஸ் வந்து அவங்களோட ரியல் ஃபேஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேக் ஃபேஸஸ் எல்லாமே வெளியில் வரும். இது டிஃபால்ட்டாக நடக்காத இடமே கிடையாதுங்க.
ஸ்கூல்லேயும் காம்படிஷன், காலேஜ்லேயும் காம்படிஷன், ஆஃபீஸு, வீட்டில், அதுவும் வீட்டில் கூட்டு குடும்பமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு. நமக்கு ப்ரொமோஷன் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குரூப் அன்றைக்கி ஃபுல்லாக சைலண்ட்டாகவே இருப்பாங்க. அந்த வீக் ஃபுல்லாக வந்து ஆளே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டே சொல்லலாம். பெருசாக நம்ம பர்த்டேக்கெலாம் விஷ் பண்ண மாட்டாங்க, நம்மளை கண்டுக்காத மாதிரி அப்படியே இருப்பாங்க. அண்டு நம்மக்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்க மாட்டாங்க. ஆஃபீஸில் ஏதாவது நமக்கு வந்து முக்கியமான டெசிஷன் எடுக்கணும்னா அந்த ஆஃபீஸில் ஃபீட்பேக் கேட்குறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு மைனராக நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஆசை அவங்களுக்கு வந்து அந்த இமேஜை ஸ்பாயில் பண்ணுறது. கரெக்டுங்களா? இவங்களை எப்படி வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, உங்கள் க்ரோத் டைமில் ரியாக்ஷன் நோட் பண்ணணும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு அப்ரைசல் கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த டைம் அப்போது பயங்கரமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னா அந்த டைமில் அவங்கள நீங்கள் வந்து நோட் பண்ணணும். எப்படி ரியாக்ஷன் மாறுது, இல்லை அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்களா, அந்த ஜெலஸ் ஃபீல் இல்லாமல் இருக்காங்களா. அந்த ஜெலஸ் ஃபீல் அவங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை பற்றி போய் அவங்க தப்பாக சொல்லி நம்மளோட கெரியரு க்ரோத் எல்லாமே வந்து அவங்க வந்து எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? இதை வந்து எப்படி நம்ம பேக் ஸ்டாப்பிங் ஸ்பாட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரூமுக்கு என்ட்ரு பண்ணுறீங்க, அது வந்து குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்ட்ரு ஆனோடனே அவங்க சைலண்ட்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பாக உங்களை பற்றி தான் பேசியிருப்பாங்களே. நீங்கள் என்ட்ரு ஆனோடனே சைலண்ட் ஆகிட்டு ஒரு புது டாபிக் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க. அண்ட் வந்து அவங்க யாருமே உங்ககிட்ட ஹை கான்டாக்டில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே அந்த கில்ட்டி ஃபீல் இருக்கும், ஐயோ டக்குன்னு வந்துட்டானே நம்ம இவனை பற்றி பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, நான் என்ன தப்பு பண்ணேன், என்கிட்டயே அவங்க பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களையே வந்து குற்றவாளி ஆக்கிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு, க்ரியேட் எமோஷ்னல் டிஸ்டன்ஸ். நம்ம மைண்ட் பீஸ் முக்கியம். நம்ம என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு நாம் வந்து யோசித்து நம்மளோட அமைதியை வந்து நாமளே கெடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 மேஜரானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் த இன்ஃபர்மேஷன் யூ ஷேர். பார்க்குறவங்க எல்லார்ட்டையும் போயிட்டு நம்மளோட பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாரையும் ஒரு நோட்டீஸ் பேப்பர் கொடுத்த மாதிரி ஒட்டாதீங்க தயவுசெய்து. ஏன்னா அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணி தான் காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க, உங்கள் வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அவங்கள பிடிக்கலன்னா கூட இருக்கிறவங்கள அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. அவன் வந்து இப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா சில பேர் வந்து முகத்துக்கு நேரம் அடித்து பேசிடுவாங்க, நீ அதை பண்ணதானன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து காமிச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே மேஜரானது, நம்ம கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். பில்ட் ஸ்ட்ராங் சர்க்கிள் ஆஃப் ட்ரூத். ரொம்ப பேர் வேண்டாம், ஜஸ்ட்டு 2 to 3 ஆனஸ்ட் 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட போதும். நம்ம லைஃப்பில் எல்லாருமே நம்மளை கேர் பண்ணுவாங்கன்னு கிடையாது. சம் கம் டு யூஸ், சம் கம் டு கன்ஃபியூஸ், ஆனால் ஃபியூ பீப்புள் கம் டு க்ரோ வித் அஸ். அவங்க இருக்கிற வர பாக்கி எல்லாரையும் ஃபில்டர் பண்ணிடுங்க. உங்கள் பின்னாடி பேசுகிற ஆளுங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுனால பெயின் இருக்கும். பட் இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நினச்சி உட்காந்துருக்கக்கூடாது. ஆனால் ஒன்ஸ் வந்து அந்த ட்ரூத் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது பழகிரும் அப்படின்ட்டே சொல்லலாம். ஏன்னா வந்து யாரையும் நான் கிட்ட சேர்க்க விரும்பலை அப்படின்ட்டு சில பேர் இப்போ இருக்காங்க, சில பேர் இல்லை பல பேர் இருக்காங்க. ஸோ நம்புங்க, ரியல் ஃபேஸஸ் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு நாள்னா ஒரு நாள் கண்டிப்பாக வெளியில் வரும். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ண கற்றுக்கோங்க யார் எப்படின்னு சொல்லிட்டு. அண்டு உங்கள் க்ரோத் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து ஒரு சக்ஸஸ் லெவலுக்கு போயிடுவீங்க. இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை கூட வச்சுட்டு சுற்றாதீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.